குடிக்க சொன்னார் சித்திராஜ், குடிக்க சொன்னார் சித்திராஜ். பிஎஸ்சி பாட்னி ஃபெயில் ஆனவனுக்கு அட்டம்ப்ட்டுக்கு உங்க கம்பெனியில் என்ன வேலை கொடுப்பீங்க? போகையில ஐ சிவகுமார், ஐ சிவகுமார், ஐ சிவகுமார் கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி இங்கேயே இதை அப்படியே பாட்டில மாத்திருப்பாங்க. எனக்கு சான்ஸ் வாங்கி தந்தது வந்து நகைச்சுவை சங்கமா இருக்கிறதுனால சொல்றேன். இனிமே அந்த ஆசையே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. உங்கள் காரை முழுமையா பராமரிக்க அண்ணாமலைஸ் மொபிலிட்டி சர்வீஸ். கொங்கு நாட்டு தங்கங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை தாங்கும் கண்டிப்பா என்னோட சின்னவராக இருப்பாரு திரு நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஒரு பெரிய வில்லன் கேரக்டருக்கு உங்க பேரை வச்சுட்டோம். நீங்க இவ்வளவு பெரிய, நீங்க நிஜ வாழ்க்கையில் வந்து பல பேருக்கு உதவி செய்து நீங்க ஒரு மக்கள் தலைவர் எம்ஜிஆரா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பேர் ஹீரோக்கு வச்சிருப்போம். அந்த நேரத்தில் அவசரத்தில் நானும் மணிவண்ணனும் வந்து அந்த நேரத்தில் அரைக்கிறது தான் சினிமா. ஸ்கிரிப்ட்னே இருக்காது. அந்த சீன், அந்த அப்ளிகேஷன் கொடுக்குற சீனில் தம்பி பேர் அப்படின்னு ஒன்று மணிவண்ண அம்மாவாசைன்னு சொல்ல போவார். நான் வந்து சார் 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 இன்னைக்கு அம்மாவாசை நாள் நல்லா இருக்குன்னு மனு தாக்கல் வந்துருங்க. பட் மை நேம் இஸ் நாகராஜ் சோழன், எம்ஏ எம்எல்ஏ, எம்ஏ சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன் ஒரு டூ படிப்பேன். அப்படி வந்த பேர் அது. அதனால் வந்து இப்படி ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்களுக்கு வந்து வில்லனுக்கு பேர் வச்சுட்டோம். அடுத்து நல்ல ஒரு ஹீரோ, ரொம்ப நல்லவனா நடிக்கல உங்கள் பேர் வச்சிரு நாகராஜ். திரு ராமலிங்கம் அவர்கள் அவரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, இந்த ஓனர் நீங்கள் தானே ஆடிட்டோரியத்துக்கு, அடிக்கடி ஆடிட்டோரியத்தை மாற்றாதீங்க, ஒரே ஆடிட்டோரியத்தில் நடத்தணும்னு அவருக்கு திக்குன்னு ஆயிருக்கு. இந்த தடவை ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, என்னடா இதே வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக இங்கே நகைச்சுவை சங்கம்னு வந்ததுக்கப்புறம் நகைச்சுவையாக பேசுகிறதுக்கு யாராச்சும் கேள்வி கேட்டால் தான் அதுக்கு நகைச்சுவையாக பதில் சொல்ல முடியும். நான் நடிக்க போனதே ஒரு நகைச்சுவையான விஷயம் தான், அதை வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு பெரிய நடிகனாவே நல்ல நம்பிக்கை இல்லை. கோயம்புத்தூரில் பிஎஸ்சி பாட்னி செகண்ட் இயரு, பிஎஸ்சி பாட்னி அட்டம்ப்ட்டு, பிஎஸ்சி பாட்னி அட்டம்ப்ட்டுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை கிடைக்கும்? முதலாளி ஐயா நாகராஜன் ஐயா அவர்களை நீங்கள் சொல்லுங்கள், பிஎஸ்சி பாட்னி ஃபெயில் ஆனவனுக்கு அட்டம்ப்ட்டுக்கு உங்கள் கம்பெனியில் என்ன வேலை கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டேங்கிறாரு பாருங்க. இப்போ அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுற்றிட்டு இருந்தேன். சரி, அப்போ நம்ம நடிகர் சிவகுமார் அண்ணன் எனக்கு பழக்கமானார். நம்ம மாதம்பட்டி சிவகுமார் அண்ணன் மூலமாக அவர் பழக்கமானார். அன்னக்கிளின்னு ஒரு ஷூட்டிங்கு, இளையராஜா சாருடைய ஃபர்ஸ்ட் படம் நம்ம பவானிக்கு பக்கத்தில் தெங்கு மநாட்டில் எடுத்தாங்க. அப்போ இவர் வந்து நல்ல ஒரு ஜீப்பு நிறைய பிரியாணி மட்டன் சிக்கன் எல்லாம் பண்ணிட்டு போய் சிவகுமாரனை பார்த்து அங்கேயே ஒரு நாள் தங்கியிருந்த தெங்கு மராடா அப்படின்னு ஒரு ஊரில். அந்த தெங்கு மராடா எப்படின்னா அங்கே வந்து கரண்ட்டே கிடையாது. ஷூட்டிங் நடக்கிறது வந்து ஜென்ரேட்டர் வச்சு நடத்துக்குவாங்க. நம்ம தங்கி இருக்கிற வீட்டிலெல்லாம் கிடையாது. அப்படி சிவகுமார் அண்ணன்கிட்ட பழக்கமானப்போ என்ன, அவர் நாகராஜன் சாருக்கு அந்த காமெடி சொல்லணும்னு என்கிட்ட முதல்ல சொல்லிட்டாரு. அதனால அதை மறுபடியும் சொல்கிறேன். யாராச்சும் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் டைம் ஒரு படம் பார்க்குறது இல்லையா, பார்ட் 2 பார்க்குறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்க வேண்டியதான். சிவகுமார் அண்ணன் எப்படின்னா, நம்ம நடிகர் தினம் சிவாஜி சாரோட நடித்து சினிமாவில் ஷூட்டிங்னா முதல்ல அங்கே வர வேண்டியது ஜென்ரேட்டர் தான். ஜென்ரேட்டர் வந்தால் தான் கரண்ட் வரும், கரண்ட் வந்தால் தான் லைட் ஆன் பண்ணுவாங்க, லைட் ஆன் பண்ணால் தான் ஷூட்டிங் நடக்கும். இல்லாட்டி ஷூட்டிங் முதல்ல ஜென்ரேட்டர் தான் வரணும். நம்ம நடிகர் தினம் சிவாஜி சார் எப்படின்னா, ஜென்ரேட்டர் வரதுக்கு முன்னாடி போய் மேக்கப் போட்டு உட்காந்துக்குவார், விக்கெல்லாம் வச்சுட்டு. அதனால அவர் கூட நடிக்கிறவங்க எல்லாம் பயந்து நடுங்கி அவருக்கு முன்னாடி ஓடணுமேனு ஓடுவாங்க. அப்படி சிவகுமாரன்னு கிட்டத்தட்ட சிவாஜி சாரோட ஒரு 10-15 படம், நிறைய படம் நடிச்சுக்கிறார். சிவாஜி சாருக்கு மகனாகவும் தம்பியாக நிறையா நடிச்சுக்கிறேன். அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஊருக்கு முன்னாடி போகிறது வழக்கம் சிவகுமாரனுக்கு. அது மாதிரி இங்கே கோயம்புத்தூர் வந்தாருன்னா அப்போ பெருசாக ஃப்ளைட் எல்லாம் கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன் தான், ட்ரெயினில் தான். அந்த நைட்டு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ப்ளூ மவுண்டன் இருக்குது. நான் தான் சிவகுமாரனை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக போவேன். போகையில் ஒரு நடிகன் அப்படின்னா லேட்டாக போனால் தான் ஒரு பந்தாவாக இருக்கும். ஒருத்தர் வந்து பரபரப்பாக இருக்கையில் ட்ரெயின் புறப்படுற நேரத்தில் பாரு, டேய் சிவகுமார் அப்படிம்பாங்க. ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறது. போகையில் ஐ சிவகுமார் சார் வணக்கம் சார் ஒரு கையெழுத்து போடுங்க சார் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார். இது போனப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. வணக்கம் சார்
வணக்கம் அப்படின்னு நிற்கவே மாட்டான். திரும்பியும் கூட பார்க்காம போயிட்டே இருப்பான். 3வது பேட்ச் அந்த பக்கம் போனால் சிவகுமார் நின்று பாய் எப்படி போகலாம் அப்படி சலிச்சு போகிற அளவுக்கு ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிறது. அப்படி பழக்கமானப்போ தான் அவர்கிட்ட லேசாக சொன்னேன், அண்ணா ஒரு சின்ன சமாச்சாரம் என்னங்க அப்படின்னாரு. எனக்கு சினிமாவில் நடிக்கலான்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குதுன்னு. அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி? கேட்டிருக்கலாமா அவர்கிட்ட? தப்பு தான். ராஜு சினிமாங்கிறது என்னன்னு சொல்லி இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் தள்ளி போனால் ஒரே இருட்டு, லைட்டும் கூட இல்லை, அது வரைக்கும் தள்ளிட்டு போய் சத்தியமாக நான் சினிமாவில் நடிக்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த ஆசையே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் மறுபடியும் இங்கே வந்தால் மறுபடியும் இதே பிஎஸ்சி பாட்னி அட்டம்ப்ட் தான். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ வேற ஒன்றும் பிஸ்னஸும் இல்லை. ஒரு தோட்டம் இருந்தது மேட்டுப்பாளையம் பக்கத்தில், அதையும் விற்றுட்டோம். சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு வரல. சரி வழி இல்லை, சென்னைக்கு போவோம் அப்படின்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, தங்கமான பசங்க. அத்தனை பேரும் டிஸ்கரேஜ் பண்ணுறது அப்படிப்பட்ட ஆளுகளே கிடையாது. டேய் நீ நடிக்க போய் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி ஆக போகிறேன். எம்ஜிஆர் சிவாஜி தான் இருக்கிறாங்களா சினிமாவில்? நம்பியார் இல்லையா, வீரப்பா இல்லையா, நாகேஷ் இருக்காரு, ரங்காராவ் இருக்கிறாரு. சரி எனக்கு என்னமோ முகரைக்கு அது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. இப்படி வாழ்த்தி அனுப்புனா எப்படி இருக்குது ட்ரெயினில்? சரி இவனுக்கு இப்படி சொல்கிறானுங்கன்னு போகையில் சினிமா சான்ஸ் தேடி போகையில் இங்கே நடித்த அனுபவம் கிடையாது. சரி ஒரு சேஃப்டிக்கு எதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கார் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி இருந்தாலும் கார் ஓட்டி பொழைச்சிக்கலாம்ல. அப்புறம் பிஎஸ்சி பாட்னி சர்டிஃபிகேட் அதையெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். கடைசிக்கு டிரைவர் ஆகிடலாம், இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு போனால் எங்கள் மச்சான் அர்ஜுன் மன்றாடியார் அவர் ஒரு லாரி கம்பெனியில் சிபாரிசு பண்ணுறதுக்கு அனுப்புகிறாரு. அனுப்புனா அங்கே போனால் இங்கிலீஷ்லேயே இன்டர்வியூ பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது. நம்மளுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எனக்கு 1.5 லாங்குவேஜே தெரியும், 1.5 மொழி, ஒரு தமிழ், அரை இங்கிலீஷ். இந்த அரை இங்கிலீஷுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க? கொடுக்கலன்னு அப்புறம் அப்படியே சிவகுமாரன் கூடயே சுற்றிட்டு அவர் ட்ராமா நடிக்கலையில் அவர் கூட போயிட்டு அவர் கூட அப்படியே ஷூட்டிங் போயிட்டு இருந்துட்டு இருந்தப்போ முதல் படம் சட்டமன் கையில்னு ஒரு படம். அந்த கேமராமேன் என்கே விஸ்வநாதன் எனக்கு பழக்கம். அவர்கிட்ட போய் எனக்கு சான்ஸ் வாங்கி தந்தது நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க, இது காமெடியாக நகைச்சுவை சங்கமாக நகைச்சுவை சங்கமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். யார் அதை வேத வாக்காக எடுத்துக்கூடாது, அதை என்கரேஜிங்காக எடுத்துக்காதீங்க. அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருக்கிறப்போ மதுவிலக்கு தடை, பர்மிட் இருந்தால் ஒரு 4 ஃபுல்லு கிடைக்கும் மாதம். 4 ஃபுல்லு இல்லாட்டி நான் 3 12 மனப்பாடமாக தெரியுது. 12 பாட்டில் பீர் எங்கிட்ட பர்மிட் இருந்தது. இப்போ இல்லை, இப்போ குடிக்கிற பழக்கமெல்லாம் இல்லை. இது ஜாலியாக இருக்குங்கிறக்கா சொல்கிறேன். போய் என்கே விஸ்வநாதன் சார் பழக்கமானார். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் திருப்பூர் பாலன், சின்ன தம்பியெல்லாம் படம் எடுத்தாருங்க. திருப்பூர் பாலன் பேர், திருப்பூர் மணியனோட மச்சினை. அவர் அந்த என்கே விஸ்வநாதன் சார் கூட அசிஸ்டன்ட் கேமராமேனை சுற்றிட்டு இருந்தார். அவர் பால் எங்கிட்ட ராஜு உங்கள் பர்மிட் இருந்தால் கொடுங்க, நம்ம கேமராமேனுக்கு ஒரு ஃபுல்லு வாங்கணுமாம்மா அப்படின்னாரு. நான் சொன்னேன், பர்மனெண்ட் கொடுத்துட்டு திருப்பி வாங்கலை, பர்மிட் அவரையே வச்சுக்க சொல்லுங்கள், எனக்கு ஏதாச்சும் ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. ஸோ குடி சமயத்தில் கெடுக்க சில சமயத்தில் எப்படி வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். பட் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறாரு, தப்பான பழக்கம். ஏன்னா இதை மட்டும் கட்டிங் போடுவாங்க யூடியூப்பில். பிடிக்க சொன்னார் சித்திராஜ் ரவுண்ட் எடுத்து சைடில் ஒரு பாட்டில் போட்டு இது கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி இங்கேயே இதை அப்படியே பாட்டில் மாற்றிடுவாங்க. கையில் ஒரு பாட்டில் பிடிச்சிட்டாங்க. இவ்வளோ வேலைங்க நடக்கு. அதனால் சொல்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சொல்லிட்டேன், சார் நான் அவர்கிட்ட போய், சார் விஸ்வநாத் சார் பர்மிட் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தேவையான அப்பப்போ கேட்டு வாங்கிக்கிறேன். இந்த சட்டமன் கையில்னு ஒரு படம் இப்போ நீங்கள் வேலை செஞ்சுக்கிறீங்களே, கமலஹாசன் டபுள் ஆக்ட் நடிக்கிற படம், இதில் முடிஞ்ச ஒரு சின்ன கேரக்டர் வாங்கி கொடுங்கன்னு ஒரு சின்ன கேரக்டர் வாங்கி கொடுத்தாரு. அந்த படம் உங்களுக்கு உங்கள் வயசுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், சொர்க்கம் மதுவிலே, அந்த பாட்டு. அப்படித்தான் எனக்கு சான்ஸ் கிடைத்தது. இதில் என்ன காமெடினா, நல்லா ஞாபகம், ஏவிஎம் 4வது ஃப்ளோரில் அந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, சொர்க்கம் மதுவிலே சாங்கு. நான் சான்ஸ் கேட்குறக்கா டிஎன் பாலுக்கிட்ட போகிறேன். கமலஹாசன் சார் மேக்கப் போட்டு நடந்து வராரு. அப்படியே பார்த்தேன், சிவகுமார் அண்ணன் சொன்னது கரெக்டாக, நம்ம திரும்பி ஊருக்கு போயிடலாம். இப்படி அழகான ஆளுகளாக நடிக்கிற இடத்துல நம்ம என்னடா பண்ண போகிறோம். அப்புறம் மறுபடியும் உள்ள வந்தது, இங்கிலீஷ் படத்துல எல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கானுங்க, ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கானுங்கல்ல அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு அந்த படத்தில்
வில்லனாக நடிக்க சான்ஸ் கிடைச்சது. அது காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ டைரக்டர் தான் நான் நன்றி சொல்லணும். என்னை வந்து விதவிதமாக அந்த டைரக்டர்கள்லாம் காட்டிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து பி வாசன்னா ஒரு டஃப்பான போலீஸ் ஆஃபீஸர், மணிவண்ணன்னா ஒரு லொல்லான கேரக்டர் அமைதிப்படையில், நடிகனில் ஒரு காமெடி, பாரதி ராஜா சார்னு ஒரு முட்டந்து சின்ன தாசு வேதம் போகுது, ஃபாசில்னா ஒரு பூவழி வாசல்லே பொம்மை குட்டியம்மா, கமலஹாசன் சார் தயாரிப்பில் வந்து ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, பாலாஜி சார் தயாரிப்பில் ஒரு மக்கள் என் பக்கம், இப்படின்னு சொல்லி வெரைட்டியாக காட்டணுன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு டைரக்டருக்கு வந்து இவனை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் கொடுக்குறாங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, பாகுபலியில் கட்டப்பா கேரக்டரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் எனக்கும் பிரபாஸுக்கு நிறைய காமெடி சீன் வரும். அப்போ நான் வந்து ராஜமௌலி கிட்ட கேட்டேன், சார் காமெடி பண்ணுறேன்னா ஓகே சார், பட் இப்படி ஒரு ரஃப்பான கெட்டப்பில் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு பெரிய தாடி வச்சுட்டு இங்கே வேறு 2 சைடு பேடு வச்சுக்கிறாங்க. நான் இதே வெயிட்டு தான், அதை பார்த்துட்டு இப்போ ஏன் அழைச்சிட்டேன்னு கேட்குறாங்க. இழைக்கல, அதே 90 கிலோ தான், கொஞ்சம் ப்ராடாக தெரியறதுக்கு இந்த 2 பக்கமும் பேடு வச்சாங்க. அதனால சார் நான் முதலே சொல்லிட்டேன், சார் இந்த வயசில் அப்போவே 60 வயசு ஆயிடுச்சு சார், இந்த வயசில் நான் தண்டால் பஸ்கிப்புக்கோ எல்லாம் இருப்பேன், வெயிட்ஸ் எல்லாம் தூக்கி பிரபாஸ் மாதிரி ராணா மாதிரி பாடி ஏற்ற முடியாது, பாடி நல்லா வச்சுக்கிறேன், எதையாச்சும் பண்ணி ரிப்பேர் பண்ணிக்க விரும்பல, உங்களால் வேறு ஏதாச்சும் பண்ண வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அவர் நடிகர்களை ரொம்ப சௌரியமாக வச்சுக்குவார். அதனால வந்து அப்படி பார்த்தா அப்போ நான் கேட்டேன், எப்படி சார் இந்த கெட்டப்பில் எப்படி சார் ஒரு காமெடி வரும் அப்படின்னா, சார் நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தவன் சார், அங்கே தான் சார் படித்தேன் சார், நான் காலேஜில் படிக்கிறேன், உங்கள் அண்ணா நகர் முதல் தெரு படத்தை 10 தடவை பார்த்துருக்கேன் சார், அதனால் காமெடி படம் எந்த கெட்டப்பிலையும் உங்களுக்கு வரும் சார், அதில் ஒரு முரட்டுத்தனமான ஒரு சிங்காத்தானே வருவீங்க அப்படின்னாரு. அப்போ இதுக்கு காரணம் வந்து அந்த படத்தினுடைய டைரக்டர் பாலானந்த் தான், நம்ம ஆர் சுந்தரராஜனுடைய அசிஸ்டண்ட்டு, நம்ம ஊருக்காரர் தான் அவர், ரொம்ப கிண்டல் பிடிச்சாள். அவங்களுடைய காமெடியெல்லாம் சொல்கிறதுனால நிறையா சொல்லிட்டு போகலாம். அவங்க கேள்வி கேட்டு பதில் சொன்னோம்னா கொஞ்சம் காமெடிகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தரமான வார்ப்புகள், துல்லியமான பொறியியல். அமரன் ஃபவுண்டரிஸ்.